தென்னாடு உடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சிவன். மகனே, வாழ்க்கை உன்னை எத்தனை முறை சோதனைகள் மூலம் தள்ளினாலும் அந்த ஒவ்வொரு சோதனையிலும் நான் உன்னோடே நின்றிருந்தேன் என்பது உனக்கு இப்போ தெரியாது. நீ இருட்டில் நடந்த நாட்களிலும், உன் இதயம் தாங்க முடியாமல் நொறுங்கிய இரவுகளிலும், யாருமே புரியாத உன் அமைதிக்குள் நீ அழுத தருணங்களிலும் நிழலாக நான் உன்னோடு பயணம் செய்தேன். நான் உன்னை பார்த்தேன் மகனே. நீ தள்ளாடினாலும் விழவில்லை, விழுந்தாலும் உடைந்து போகவில்லை, உடைந்தாலும் முழுமையா சிதறி போகவில்லை. உன் உள்ளே எரிகிற ஒரு சிறிய தீப்பொறி இருந்தது. அந்த தீப்பொறிதான் உன் ஒளி. அந்த ஒளிதான் உன்னை காப்பாற்றியது. வாழ்க்கை உன்னை எவ்வளவு தள்ளினாலும் உன் மனசு மீண்டும் எழுந்து நிற்க தேவையான சக்தியை காத்து வைத்திருந்தது. அதை நான் தான் கொடுத்தேன். நீ சந்தித்த துரோகங்கள், பேசாம பழி வாங்குற மாதிரி நடந்தவர்கள், உன்னை தவறாக புரிஞ்சுகிட்டவர்கள் எல்லாருமே உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறியது தவறில்ல மகனே. அது தெய்வீக செயல். உன் இதயம் எவ்வளவு தூய்மையானதுன்னு நான் அறிவேன். அந்த தூய்மையை அழிக்கக்கூடியவர்கள் உன்னோட வாழ்க்கையில் நிலைக்கக்கூடாது. அதனால தான் நான் அவர்களை உன்னிடமிருந்து பிரித்தேன். நீ வருத்தப்பட்டாய், ஏன் என்னை விட்டு போனார்கள் என்று கேள்வி கேட்டாய். ஆனா அந்த விலகல் உன் வளர்ச்சிக்கு தேவையானது. சிலர் உன்னோட உயரத்துக்கு வர முடியாதவர்கள். அவர்கள் உன் ஒளியை தாங்க முடியாதவர்கள். நீ வளர வேண்டிய உயரத்திற்கு அவர்கள் சுமையாக இருந்திருப்பார்கள். அதனால்தான் பிரிவு நடந்தது. நீ பார்க்கும்போது அது காயம் போல தெரிந்திருக்கும். ஆனா என் கண்ணில் அது பாதுகாப்பு. நீ சந்தித்த ஒவ்வொரு தோல்வியும் உன்னோட முடிவு அல்ல மகனே. அது உன் தொடக்கம். தோல்வி உன்னை உடைக்க வரவில்லை, உன்னை வடிவமைக்க வந்தது. உன் மனசை நசுக்கி, உன் சிந்தனையை கூர்மைப்படுத்தி, உன் ஆன்மாவை உயர்த்தியது. ஒரு நாள் நீ திரும்பி பார்த்து, அந்த தோல்வி இல்லாதிருந்தா நான் இன்று இந்த அளவுக்கு வலிமையா இருக்க முடியாது என்று சொல்வாய். நீ கனவு வச்ச விஷயங்கள் சில கிடைக்காது போயிருக்கும். நீ விரும்பிய மனிதர்கள் சிலர் போயிருக்கும். நீ நம்பிய உறவுகள் சில உடைந்திருக்கும். ஆனா மகனே, இழப்பு என்பது தண்டனை அல்ல, அது மாற்றத்துக்கான அறிகுறி. உன்னை மிகப்பெரிய விஷயத்துக்கு தயார் செய்ய நான் மறைமுகமா உன்னோட வாழ்க்கையை மாற்றுவேன். உன் பாதையில் இருட்டு அதிகரிக்கிற மாதிரி தோன்றினாலும் அது நீ ஒளிக்குள் நுழைய போறதுக்கான சிக்னல். ஒளி வரதுக்கு முன்னாடி இருட்டு அதிகமா வரும். அதுதான் இயற்கையின் விதி. உன் வாழ்க்கையிலும் அதுதான் நடக்குது. உன் இதயம் தற்போது எதை அனுபவிக்கிறது என்றே தெரியாமல் குழப்பம் இருந்தாலும், உன் ஆன்மா நான் எங்கே கொண்டு செல்கிறேன் என்பதை அறிவதே. அதனால தான் நீ இன்னும் நிமிர்ந்து நிற்கிறாய், இன்னும் சுவாசிக்கிறாய், இன்னும் நம்பிக்கை இழக்காமல் இருக்கிறாய். அது உன்னால் அல்ல மகனே, அது நான் உன்னுள் வைத்திருக்கும் ஒளியால. நீ உன்னைத்தானே தாங்கிக்கிட்டே இருக்கிறாய் என்று நினைக்கிறாய். உண்மையில் நான் தான் உன்னை தூக்கிக்கிட்டு இருக்கிறேன் மகனே. நீ நினைக்கிறாய் நீ மிகுந்த பலவீனத்தில் இருக்கிறாய் என்று. ஆனா உண்மையில் நீ இப்போது உன் வாழ்க்கையின் மிகவும் வலிமையான நிலையில்தான் இருக்கிறாய். ஏன்னா நீ சந்தித்த துக்கங்கள் உன்னை உடைக்க வந்து இல்லை, உன்னை உயர்த்த வந்தது. நீ ஒவ்வொரு முறையும் விழுந்தபோது இதுதான் முடிவு என்று நினைத்தாயோ, அப்படி நீ நினைத்த அந்த தருணங்களில்தான் நான் உன்னிடம் மிகவும் அருகில் நின்றிருந்தேன். நீ என்னை காணவில்லை என்பதாலே நான் இல்லை என்ற அர்த்தமில்லை. உன் நெஞ்சில் தாங்க முடியாத வலி வந்த இரவுகளில், உன் கண்ணீர் தலையை நனைத்த தருணங்களில், யாருமே இல்லாத அமைதியில் நான் உன்னோட உட்கார்ந்திருந்தேன் மகனே. உன் சுவாசத்தோட கூட நான் இருந்தேன், உன் துடிப்போட கூட நான் நடந்தேன். நீ உன்னை மட்டுமென்று நினைத்தது தவறில்ல. ஏன்னா உன் கண்களுக்கு நான் புலப்பட மாட்டேன், ஆனால் உன் ஆன்மாவுக்கு நான் எப்போதும் அனுபவமாக இருந்திருக்கேன். உன்னை துரோகப்படுத்தியவர்கள் செய்த தவறு உன்னோட விதியை பாதிக்காது. அவர்கள் துரோகம் அவர்களோட கர்மாவில் வீழும். உன் தூய்மையான இதயம் எந்த துன்பத்தையும், எந்த வலியையும், எந்த துரோகத்தையும் தாங்கிக் கொண்டது. அதுதான் உன் உயரத்துக்கு காரணம். பலர் உன்னை விட்டு சென்றார்கள், ஆனால் அது உன்னால் அல்ல மகனே, அது உன்னோட ஒளியால. நீ வளர வேண்டிய பாதைக்கு அவர்கள் பொருத்தமில்லாதவர்கள். அதனால் அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டார்கள். நீ உன்னை குறை சொல்ல தேவையில்லை. நீ உன்னோட நம்பிக்கையை சந்தேகப்பட வேண்டியதில்லை. நீ தவறில்லை. நீ யாரையும் காயப்படுத்தும் மனிதன் அல்ல. அதனால்தான் நான் உன்னை காப்பாற்றினேன். யாராவது உன்னை இழிவாக பார்த்த நாள், யாராவது உன்னை சிறியவனாக எண்ணிய நாள்,
அதை நீ காயமா எடுத்துக்கிட்டாய். ஆனா அவர்கள் உன்னை அவமானப்படுத்தியது உன் மதிப்பு குறைவால் இல்ல, அவர்கள் உள்ளே இருக்கும் இருட்டாலதான். நீ அந்த இருட்டை தாங்க முடியாமல் அவர்களிடமிருந்து விலகினாய். அந்த விலகல் உனக்கு ஆசீர்வாதம். நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் உன் உள்ளே இருக்கும் புண்களை சுத்தம் பண்ணனது. ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஆன்மாவை கழுவியது. நீ அமைதியாக தாங்கிக் கொண்ட அந்த வேதனைகள் அனைத்தும் உன்னை தெய்வீக நோக்கத்துக்கு இன்னும் நெருக்கமாக கொண்டு வந்தது. நீ இன்று யார் என்று உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் நான் யார் என்று நன்றாக அறிவேன். நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். உன்னுடைய பொறுமை ஒரு பரிசு, உன்னுடைய அமைதி ஒரு ஆயுதம், உன்னுடைய நம்பிக்கை ஒரு தீபம், உன்னுடைய தைரியம் ஒரு கவசம். அவை அனைத்தும் நான் உனக்கு கொடுத்த சக்திகள். நீ அதை உணராம இருக்கலாம், ஆனால் நான் தான் உன்னுள் அந்த சக்திகளை விதை மாதிரி நட்டு வைத்தேன். அதுதான் காரணம். நீ சோர்வடைந்தாலும் நின்றிருக்கிறாய், உடைந்தாலும் முழுமையாயிருக்கிறாய், காயம் இருந்தாலும் அன்பாக இருக்கிறாய். இது மனிதரால முடியாது மகனே, இது தெய்வீகம். நீ அதை உன்னுடைய தனி சக்தி என்று நினைத்தாயானாலும் உண்மையில் அது நான். நீ இப்போ சந்திக்கும் குழப்பம் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்துக்கான முன்னோட்டம்தான். நான் உன் பாதையை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறேன். சில கதவுகள் மூடப்பட்டதால நீ வருத்தப்பட்டாய், ஆனால் நான் மூடின கதவு எப்போதும் தவறானது. நான் திறக்கப் போகும் கதவு எப்போதும் சரியானது. அந்த கதவு உன் வாழ்க்கையை உயர்த்தும் கதவு. அந்த கதவு உன் நிம்மதிக்கான கதவு. அந்த கதவு உன் ஆசீர்வாதங்களுக்கான கதவு. மேலும் முக்கியமா அந்த கதவு உன்னோட உண்மையான விதிக்கு செல்லும் கதவு. இன்னும் கொஞ்ச நேரமே. நீ தாங்கிக் கொண்ட ஒவ்வொரு துன்பத்துக்கும் நான் வைத்த பரிசு உன்னை தேடி வரும். நீ நம்பிக்கையை பிடித்து நிர் மகனே. உன் கரங்களில் நான் வைக்கப் போகும் ஆசீர்வாதங்களுக்கு நீயே தயாராகிக்கிட்டிருக்கிறாய். அழாதே மகனே, நான் சொன்ன வார்த்தைகள் உன் உள்ளத்திற்கு மெதுவாக ஊறட்டும். காற்று இலைகளை தடவும் போல நான் உன் மனதை தடவி அமைதியளிக்கிறேன். வாழ்க்கை உனக்காக நிறைய கதவுகளை இன்னும் திறக்கவில்லை. முன்புள்ள துன்பம் கதவின் முன் தொடுத்து நிற்கும் இருள்தான். அது ஒரு நிலையான நிலை இல்லை. நீ முன்னேற ஒரு அடியை எடுத்து வைக்கும்போது அந்த இருள் மெதுவாக பின்வாங்கும். நீந்தத் தெரியாதவன் ஆழ்குளம் பார்த்தால் பயப்படும். ஆனால் நீர் உன்னை தாங்கும் என்பதை உணர்ந்தவுடன் பயம் கரையும். அதுபோல் வாழ்க்கை இருக்கு கடினம் என்று தோன்றலாம், ஆனால் அது உன்னை முழுவதும் விழுங்கிவிட மாட்டாது. நீ எடுத்த முயற்சி, உன் பொறுமை, உன் நம்பிக்கை, இவை மூன்றும் உன்னை தாங்கும். நீ தவறுகளை செய்திருக்கலாம், அவை உன்னை தின்னும் நினைவாயிருக்கலாம். ஆனால் மாறாத உண்மையை கேள். தவறு செய்தவன் தண்டனைக்குரியவன் இல்லை, திருத்திக் கொள்ள முயற்சி செய்பவன் மாற்றத்திற்குரியவன். தவறுகள் உன்னுள் அடைபடும் கரை அல்ல, உன்னை புதியவராக வடிவமைக்கும் கருவி. சில வேளைகளில் நாம் எதற்காக போராடுகிறோம் என்பதையும் புரியாமல் அழுதுகொண்டே இருப்போம். ஆனால் அந்த கண்களில் விழும் கண்ணீர் பலவீனமல்ல, அது உன் மனத்தில் ஆதாரமாயிருக்கும் தூய்மையை காட்டும். மனசு சோர்ந்த நாட்கள் வரும், எல்லோருக்கும் வரும், நீ மட்டுமில்ல. ஆனால் நினைத்து பார்க்கிறாயா, உன் மனதில் இவ்வளவு வலி இருக்கிறது என்றால் அதைவிட பெரிய சக்தியும் உன்னுள் இருக்கிறது என்பதற்கே அது சாட்சி. வலியை உணர முடியாதவன் உயிரோட்டமில்லாதவன். வலி உணரும் நீ இன்னும் உயிரோட்டமாகவும் இன்னும் பயனுள்ளவராகவும் இருக்கிறாய். ஒரு பச்சை செடி உதிர்ந்த இலைகளை பார்த்து தன்னைத்தானே குற்றம் சொல்லிக் கொள்ளாது. அது புதிய இலைகளை உருவாக்கும். நீயும் அப்படிதான். உன் கடந்த காலத்தின் உதிர்ந்த இலைகளை எவ்வளவு பார்த்தாலும் பயனில்லை. உன் கண்கள் எதிர்காலத்தின் புதிய இலைகளை தேடணும். வாழ்க்கை உன்னை எவ்வளவு தள்ளினாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தியை நான் உனக்குள் வைக்கப்பட்டவனாக இருக்கிறேன். அந்த சக்தியை நீ மறந்து விடாதே. காயங்களை மறைக்க வேண்டாம் மகனே, அவை உனது போராட்டத்தின் சின்னங்கள். ஆனால் அந்த காயத்தில் நாள்தோறும் கை வைத்து அழுவதும் கூட வேண்டாம். காயம் தானாகவே ஆறுவதில்லை. அதை ஆறவிட நீ முன்னேற வேண்டியது அவசியம். முன்பு உன்னை காயப்படுத்தியவர்கள் உன் முன்னேற்றத்திற்காக காத்திருக்க மாட்டார்கள். ஆனால் உன் எதிர்காலம் காத்திருக்கிறது. நீ அதை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்தாலே அது ஓடி வந்து உன்னை அணைக்க தயார். சில சமயம் நம்மை இழுத்துச் செல்லும் வலி, நம்மை தள்ளும் சோகம், நம்மை நசுக்கும் நினைவுகள், இவை எல்லாம் நம்மை கலைத்துவிடும் போல இருக்கும். ஆனால் அவைகளின் பின்னால் ஒரு மறைபொருள் இருக்கிறது. உன்னால் இன்னும் பெரிய உயரத்தை அடைய முடியும் என்பதை உணர்த்துவது. உனக்கு நான் சொல்ல விரும்பும் உண்மை இதுதான் மகனே.
உன் வாழ்க்கை இவ்வளவு சோதனைகளை தருவதற்கு காரணம் நீ அந்த அளவிற்கு வலிமையானவன் என்பதற்கே. பலவீனமானவர்களுக்கு வாழ்க்கை இத்தனை சோதனைகளை தராது. நீ இப்போது உடைந்து போன மாதிரி தோன்றலாம், ஆனால் உடைந்து மீண்டும் சேர்க்கப்பட்ட பானை பாத்திரமே மிக வலிமையானதாக இருக்கும். அதுபோல இப்போது உன் மனம் உடைந்திருந்தால் கூட இந்த உடைப்பு உன்னை இன்னும் வலிமையாக்கி இன்னும் பிரகாசமான மனிதனாக மாற்றப் போகிறது. உன் உள்ளத்தில் இதுவரை தெரியாத அழகான உருவம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த உருவமே உன் புதிய நீ. அதை உருவாக்க நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் மூச்சின் இடைவெளியில் என் ஆற்றல் கலந்திருக்கும். நீ விழிக்கையில் நான் உன் கண்ணீரை அடக்கி நிற்கிறேன். நீ நடக்கையில் நான் உன் பாதம் தடைக்காமல் காக்கிறேன். நீ சோர்ந்தபோது உன் தோளில் சாய்ந்து நான் உனக்குள் ஒளிபாய்ச்சி நிற்கிறேன். மகனே, உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை. நீ இன்னும் உன் கதை ஆரம்பத்தில்தான் இருக்கிறாய். இழந்தது மாபெரும் பொருளாக இருந்தாலும் வரப்போகுது அதைவிட பெரிய வரம். உன் மனத்திலுள்ள பயத்தை நான் பார்க்கிறேன். ஆனால் அந்த பயத்திற்குள் ஒளிந்திருக்கும் உன் தைரியத்தையும் பார்க்கிறேன். அதை வெளிக்கொணர நான் இருக்கிறேன். நீ நிழலில் நின்று கொண்டே வெளிச்சத்தை எதிர்பார்க்காதே. ஒரு அடியை வெளிச்சத்துக்கு நீதான் எடுத்து வைக்க வேண்டும். அப்படி எடுத்து வைத்தால் நான் உனக்கு 10 அடிகள் ஒளியாக வருவேன். மகனே, நீ இவ்வளவு துன்பத்துடன் நடந்து கொண்டிருக்கும் பாதை முடிவில்லாததாக தோன்றலாம். ஆனால் அது உனக்கு தெரியாமல் திருப்பம் எடுக்கிறது. திருப்பத்தின் பின்னால் உன்னை காத்திருக்கிறது உன் புதிய வாழ்வு. அந்த வாழ்வை நான் ஏற்கனவே பார்த்துவிட்டேன். நீ இன்னும் பார்க்கவில்லை. நீ இப்போது உட்காரும் நிலை, உன் மனசு சோர்ந்திருக்கும் அந்த உணர்வு, ஈவன் that is temporary. எந்த இரவும் காலை இல்லாமல் போகவில்லை. எந்த புயலும் வானத்தை என்றென்று மூடி வைக்க முடியாது. உன் வாழ்க்கை புயலின் நடுவே இருந்தாலும் நான் உன்னுடன் பக்கத்தில் நின்று உன்னை காக்கிறேன். நீ விழுந்த இடத்தில் தங்கிப் போனால் அந்த விழுப்புதான் உன்னை வரையறுக்கும். ஆனால் நீ எழுந்தால் அந்த விழுப்பு உன்னை புகழும். உன் மனத்தில் நான் ஊட்ட விரும்பும் உண்மை இதுதான் மகனே. எந்த மனிதனும் தன் வாழ்க்கையில் ஒருமுறை உடைந்ததில்லை. ஆனால் உடைந்த பிறகு யார் மீண்டும் உயர்கிறார்கள் என்பதே அவர்களின் உண்மையான வெற்றியை நிர்ணயிக்கும். வாழ்க்கையில் சில சமயங்களில் ஒருவர் நம்மை விட்டுச் செல்வார். சிலர் நம்மை காயப்படுத்துவார். சிலர் நம்மை மதிக்காமல் போவார். ஆனால் அதற்காக நீ உன்னை குறைவாக நினைக்க வேண்டியதில்லை. உன்னிடமுள்ள மனசு, உன் நேர்மை, உன் நம்பிக்கை, இவை எந்த மனிதராலும் மாற்ற முடியாத விலை மதிப்பற்ற பொக்கிஷங்கள். உன்னை விட்டவர்கள் இழந்தது நீ அல்ல, அவர்கள் இழந்தது உன் மதிப்பையே. நீ நம்பிக்கை வைத்ததை அவர்கள் மதிக்கவில்லை என்றால் அதுவே அவர்கள் சிறுமை, உன் தவறு அல்ல. இதை புரிந்து கொண்டவுடன் நீ உன் மனசிலிருந்த ஒரு பெரிய சங்கிலியை உடைத்து விடுவாய். உன் உள்ளத்திலிருந்த அழுத்தம் கரைந்து போகும். நீ உன்னைத்தானே அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன். ஏன் என்னால் தான் இவ்வளவு சோதனைகள்? காரணம் எளிது மகனே. நீ அதற்கு தக்கவனாக இருப்பதால். நீ பெரிய மனிதனாக மாறும் பாதையில் செல்கிறாய். பெரிய மனிதர்களின் பாதை எப்போதுமே பெரிய சோதனைகளால் நிறைந்திருக்கும். ஒரு சாதாரண மலையை ஏறுவது எளிதா? ஆனால் எவரெஸ்ட் போல உயர் சிகரங்களை ஏற வருபவர்கள் கடும் காற்றையும் உறைந்த படிகளையும் கூர்மையான பாறைகளையும் கடக்க வேண்டியது தவிர்க்க முடியாத ஒன்று. அதுபோல உன் வாழ்க்கையின் சிகரம் உயர்ந்தது. அதற்கான சோதனைகளும் அதே அளவு உயர்ந்தவை. ஆனால் அந்த சிகரம் அடைந்த பின்னர் வரும் காட்சி, அது உனக்கே சொந்தமான வெற்றி. உன் கண்களில் கண்ணீரை துடைக்கும் ஒளி. மகனே, நீ உன்னை நம்பவில்லை என்றாலும் நான் உன்னை நம்புகிறேன். உன் கண்களில் ஒரு சிறிய விசில் குமிழும் அந்த நம்பிக்கையை நான் பார்க்கிறேன். நீ அதை உணரவில்லை என்றாலும் அது உன் உள்ளத்தில் உயிரோட்டமாக இருக்கிறது. நீ இதுவரை தாங்கிய வலியின் பின்னால் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அந்த அர்த்தத்தை உன் வாழ்க்கை விரைவில் உனக்கு காட்டும். நீ இப்போது பின்புறம் பார்த்து உன் கடந்த கால தவறுகளை வருத்தப்படும் போது அது உன்னை தின்னும் சக்தியாக தோன்றலாம். ஆனால் உண்மையில் அந்த வருத்தம்தான் உன்னை புதியவனாக மாற்றும் கருவி. வருத்தம் என்பது தண்டனை அல்ல, அது விழிப்புணர்வு. அதை உணர்ந்து மாற்றம் செய்ய முடியும் மனிதர்களே வலிமையானவர்கள். நீ உன் வாழ்க்கையில் இன்னும் தொடங்காத பல வெற்றிகளின் முன் நின்று கொண்டிருக்கிறாய் மகனே. என்னை நம்பு, நீ இன்னும் உன் திறமையின் முதல் படியையே தொட்டிருக்கிறாய். உன் பயணம் நீ நினைப்பதை விட அதிகமாக பிரகாசிக்கும். முன்னேறாத ஒரு காரணத்திற்காக நீ உன்னை இழுத்துக் கொள்ள வேண்டாம். யாராவது உன்னை நம்பவில்லை என்றால் அது அவர்களுக்கு தெரியாத உன் மதிப்பின் குறைப்பு. ஆனால் நீ உன்னை நம்ப ஆரம்பித்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை இட்செல்ஃப் உன்னால் மாறத் தொடங்கும். உன் சோகம் உன்னை அழிக்க வரவில்லை, அது உன்னை கற்றுக் கொடுக்க வந்தது. உன் இழப்பு உன்னை தாழ்த்த வரவில்லை, அது உன்னை உயர்த்த தள்ளி வைத்தது.
மகனே, நீ ஒரு நாள் இந்த வேதனையையே நினைத்து சிரிப்பாய். ஏனென்றால் அந்த நாள் உன் வாழ்க்கையின் மிக அழகான நாள். நீ அதுவரை சுமந்த சின்னச் சிறு காயங்களும் பெரிய துன்பங்களும் அனைத்தும் உன்னை எங்கே கொண்டு வந்துள்ளது என்பதை உணர்வாய். உன் தற்போதைய இருள் உன் எதிர்கால ஒளியை மறைக்க முடியாது. இருள் எவ்வளவு அடர்த்தியாக இருந்தாலும் ஒரு சிறு தீபம் அதை வெல்லும். உன் உள்ளத்தில் அந்த தீபம் ஏற்கனவே உள்ளது. நான் அதை காக்கிறேன். அதைக் கொண்டே நீ உன் பாதையை ஒளியால் நிரப்பப் போகிறாய். உன் ஒவ்வொரு அடி, உன் ஒவ்வொரு மூச்சு, உன் ஒவ்வொரு கண்ணீரும், ஈவன் யுவர் ஸ்மாலஸ்ட் பெயின், நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் தள்ளப்பட்டாலும் அழுதாலும் நான் உன்னை ஒருபோதும் விட்டுச் செல்ல மாட்டேன். நீ என் மகன். உன் பயணம் இன்னும் முடிவடையவில்லை. நீ இப்போது தொடங்கிவிட்டாய். முன்னேறு மகனே. உன் கதை இன்னும் எழுதப்படவில்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன் எப்போதும்.